Hi students, welcome to Crispy Learning. The living world oda continuation part தான் பார்க்க போறோம். Trinomial system of nomenclature or trinomial nomenclature அப்படினா என்ன பார்க்கலாம். Binomial nomenclatureல என்ன பார்த்தோம்? ஒரு ஆர்கானிசமை நேமிங் பண்ணும்போது two words யூஸ் பண்ணுவாங்க. So first word வந்து genus இண்டிகேட் பண்ணும், second word வந்து species இண்டிகேட் பண்ணும். அதே மாதிரி தான் ஒரு ஆர்கானிசத்தை வந்து நேமிங் பண்ணும்போது three words யூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் வந்து trinomial nomenclature. First word வந்து genus இண்டிகேட் பண்ணும், second word species இண்டிகேட் பண்ணும் and third word வந்து subspecies indicate பண்ணும். So trinomial system of nomenclature இந்த ஐடியாவை வந்து யார் ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹக்ஸ்லே அண்ட் ஸ்ட்ரிக்லாண்ட் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து இந்த ஐடியாவை ப்ரப்போஸ் பண்ணாங்க. எக்ஸாம்பிள் ஃபார் trinomial systemக்கு வந்து ஹோமோ சாப்பியன்ஸ் சாப்பியன்ஸ். ஹோமோ வந்து ஜீனஸ், சாப்பியன்ஸ் வந்து ஸ்பீஷீஸ் அண்ட் தேர்ட் சாப்பியன்ஸ் வந்து சப்ஸ்பீஷீஸ். Tautonym அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். எந்த ஒரு ஆர்கானிசம்க்கு நேமிங் பண்ணும்போது ஜீனஸும் ஸ்பீஷீஸும் வந்து ஒரே ஸ்பெல்லிங்காக ஒரே மாதிரி இருந்ததுன்னா அது வந்து டாட்டானிம்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து ரேட்டஸ்னா பிளாக் ரேட்டை தான் வந்து ரேட்டஸ்னு சொல்லுவோம். ஸோ ரேட்டஸ் வந்து ஜீனஸ், ரேட்டஸும் வந்து ஸ்பீஷீஸ். ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால டாட்டானிம். அனதர் எக்ஸாம்பிள் நாஜான்றது இந்தியன் கோப்ராவை இண்டிகேட் பண்ணுறது. ஸோ அதுவும் வந்து ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஃபார் டாட்டானிம். ஸோ இந்த டாட்டானிம் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, எதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜுவாலஜிக்கல் நாமன்க்ளேச்சர், அனிமல்ஸை வந்து நாமன்க்ளேச்சர் நேமிங் பண்ணும்போது இந்த மாதிரி சிஸ்டத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பிளான்ட்ஸ் வந்து பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சரில் வந்து இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. டாக்ஸானமி அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். டாக்ஸானமின்ற டேர்மை வந்து காயின் பண்ணவங்க ஏபிடி கேண்டோல் மட்டுமே போதுமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டாக்ஸானமி அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஆர்கானிசமை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது அப்படின்றது தான். ஸோ ஆர்கானிசமை கிளாஸிஃபை பண்ணணும்னா அதுக்கு சர்டைன் ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன், நாமன்க்ளேச்சர் அண்ட் கிளாசிஃபிகேஷன். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். கேரக்டரைசேஷனில் கேரக்டரை ஸ்டடி பண்ணுவாங்க. ஐடென்டிஃபிகேஷனில் ஆல்ரெடி நோன் ஆர்கானிசமோட கம்பேர் பண்ணுவாங்க, சிமிலராக இருக்கா டிசிமிலராக இருக்கான்ட்டு. தென் நாமன்க்ளேச்சரில் அந்த ஆர்கானிசமுக்கு நேமிங் பண்ணுவாங்க. தென் கிளாசிஃபிகேஷனில் அந்த ஆர்கானிசமை குரூப்பிங் பண்ணுவாங்க. ஸோ டாக்ஸானமியோட ஃபாதர் யாருன்னு கேட்டிங்கன்னா கேரலஸ் லினேயஸ். இவர் தான் வந்து டாக்ஸானமி, நாமன்க்ளேச்சர் இதுக்கெல்லாம் வந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ ஆனால் ட்ரைனாமியல் சிஸ்டம் ஆஃப் நாமன்க்ளேச்சரை வந்து ஹக்ஸ்லே அண்ட் ஸ்ட்ரிக்லாண்ட், அதை மட்டும் மறந்துடக்கூடாது, அவங்க இதில் வரமாட்டாங்க. தென் சிஸ்டமேட்டிக் அப்படின்னா என்ன? ஸோ சிஸ்டமேட்டிக்ன்ற வேர்டை வந்து லாட்டின் வேர்ட்லேருந்து ஆரிஜினேட் ஆச்சு. சிஸ்டமே அப்படின்னா என்ன? சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசம். ஸோ இதை வந்து கேரலஸ் லினேயஸ் அவரோட ஒரு புக்கில் டைட்டிலாகவே வந்து கொடுத்துருக்காரு, சிஸ்டமா நேச்சுரே. சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தலாம். நியோ சிஸ்டமேட்டிக் வந்து ஆல்சோ நோன் அஸ் நியூ சிஸ்டமேட்டிக் ஆர் பயோசிஸ்டமேட்டிக். ஸோ இந்த டேர்மை வந்து யாரு ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஜூலியன் ஹக்ஸ்லே இன் 1940. ஸோ இவங்க தான் வந்து நியூ சிஸ்டமேட்டிக்கை வந்து டெவலப் பண்ணாங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லிவிங் ஆர்கானிசத்தோட இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது தான் வந்து நியூ சிஸ்டமேட்டிக். ஸோ இதை எதுக்கு இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லிவிங் ஆர்கானிசத்தோட இன்டர் ரிலேஷன்ஷிப்பை வந்து தெரிஞ்சுக்கிறது. ஸோ ஒரு ஆர்கானிசம்க்கும் இன்னொரு ஆர்கானிசம்க்கும் நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கிறது தான் வந்து நியோ சிஸ்டமேட்டிக்ஸ்.